பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். உங்களுடைய முகத்தை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வருஷத்தில் ஒரு தடவையாவது ஐயா கூப்பிடுறாரு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல நாளில் உங்களோடு கூட வந்து சற்று நேரம் செலவழிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் மேடையில் இருக்கிற போதக பிதாக்கள் அருமையான பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய ராணிப்பாட்டு மாவட்டத்தினுடைய கோஆர்டினேட்டராக இருந்து ஊழியத்தை இந்த பகுதியில் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் நம்முடைய மத்தியில் ஆராதனை நடத்தி கொண்டிருந்த பாஸ்டர், பேர் என்ன பாஸ்டர்? ஃப்ரான்சிஸ் காட்சன் பாஸ்டர், நல்ல ஒரு பாஸ்டர் நம்ம திருவலங்காடில் இருக்கிறார். பாஸ்டர் தாமஸ் ஸ்தோத்திரம். அவங்களுடைய மகள், அவங்களுடைய குடும்பம் நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் என்ன ஊர் அது? புட்லூரில் நல்ல ஒரு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய தாசர்கள். அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதேபோல் ஸ்தல சபையின் போதகராக ஊழியம் செய்கிற பாஸ்டம்மாவோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறதான பாஸ்டர் சர்ஜன், எல்லாருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாச மக்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் சொல்கிறீங்க? இந்த நாளிலே நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளம் பூரித்து மகிழணும். காரணம், எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் கண்ணீரில், கவலையில், வேதனையில், துன்பத்தில் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை அற்புதமாக நடத்தி வந்து தேவனை ஆராதிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமே. இந்த மாலை வேளையில் ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதன் பிறகு திருவிருந்து இருக்கிறது. சற்று நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்ம கவனமாய் கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? கர்த்தர் என்னோடு பேசணும். ஆமென். எப்போதும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது ஏதாவது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோடு கூட வரணும். தேவ பிள்ளைகள், தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், எப்பொழுதும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து திரும்பி நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு நல்ல மனசோடு கூட, நல்ல முழு இருதயத்தோடு கூட, முழு மகிழ்ச்சியோடு கூட நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து செல்லும்போது தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் இன்னைக்கு 2-3 சப்ஜெக்ட் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அது பேசலான்னு வர்ற வழியில் ஆண்டவர் சொன்னார், இந்த விஷயத்தை பற்றி பேசு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். எங்களுடைய சபையில் இருக்கிற மூத்த தேவதாசர்கள், தேவ பிள்ளைகள் எங்களோடு கூட வந்திருக்கிறாங்க. அவங்க ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஊழியத்தில் 28-30 வருஷம் நினைக்கிறேன், 30 வருஷமாக எங்களுடைய சபையில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அவங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமே. பிரைஸ் தி லார்ட். நான் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் போகுமோ அப்பொழுதெல்லாம் நான் கூப்பிடும் பொழுது என்ன வேலை இருந்தாலும், பெரிய ஒரு போஸ்டில் அவங்க வேலை செய்தாலும் ஆண்டவர் அவங்கள ஸ்தோத்திரம் ஊழியத்திற்கு என்னோடு கூட இணைத்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சி இன்னைக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென். அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும்போது, ரொம்ப பஞ்சம் பட்டினி இருக்கும்போது அவங்க விசுவாசியாக இருந்தாங்க. இன்றைக்கும் அதே விசுவாசியாகவே கர்த்தர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல தாளந்துகள், நல்ல ஸ்தோத்திரம். நான் இங்கே வண்டியில் வரும்போது அதுதான் நினச்சேன். ஸ்தோத்திரம், சைக்கிள் ஓட்டிகிட்டு போன நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்னோடு கூட காரில் வரும்போது ஸ்தோத்திரம், அவர்கள் அந்த கர்த்தருடைய பக்தியிலும் பயத்திலும் வளர்ந்து அவங்க பரம்பரைகள் எல்லாம் இன்னைக்கு ஆசீர்வதித்து நல்ல நிலையில் வைக்கிறதுக்கு காரணம் சபையோடு கூட ரொம்ப ஐக்கியமாக இருந்தாங்க. ரொம்ப தேவனுடைய சபையை நேசிக்கிறவர்கள். அதை நினைத்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு நபரை பற்றி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ரொம்ப உங்களுக்கு எல்லாம் பழக்கமாக தெரிந்த ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ பிள்ளை தான் பர்னபா என்று சொல்லுகிற ஒரு தேவ மனுஷன். ஆமே. எல்லாருக்கும் தெரியுமா? பர்னபாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பிலிப்ஸ்புரம்னாலே ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. கிறிஸ்துவ பாரம்பரியம் நிறைந்த ஒரு ஊர் தான் இந்த பிலிப்ஸ்புரம். இதுவும் பிலிப்ஸ்புரம் தானே? இது செஞ்சிபானம் பார்க்கணும். ஓகே, ஸ்தோத்திரம். அப்போது அங்கே பழம்பெருகிய பழைய இந்த ஊரில் தான் பிரான்சிஸ் பாஸ்டர் இருந்தார். ஆமாம். அப்போ நிறைய போதகர்கள் எல்லாம் உருவாக்கின இடம் தான் இந்த இடம். அப்போ தேவனுடைய சமூகத்தில்
நல்ல வசனத்தை கேட்டு அநேக வருஷங்களாக நீங்க வசனத்தை கேட்குறீங்க, கர்த்தரை நேசிக்கிறீங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறீங்க. இப்போ இந்த பர்னபா அவை பற்றி நான் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த பர்னபா சாதாரண ஒரு ஸ்தோத்திரம் குடும்பத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாக வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம் 37வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 37வது வசனம். வாசிங்க, சத்தமா வாசிக்கணும். ஒரு மைக் வேணா உங்களுக்கு கொடுங்க. போதும். இந்த வசனத்துல நம்ம படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பர்னபா என்று சொன்னால் அதனுடைய வார்த்தையினுடைய பொருளை அங்க போட்டிருக்கு. யார் இவரு? ஆறுதலின் மகன். சொல்லுங்க. வேதத்துல ஒரு மனிதனை பறித்து சொல்லும்போது அதனுடைய அர்த்தமே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு இன்னொரு பேர் சொல்றாரு, யோசே என்ற ஒரு பேர் அங்கே போட்டிருக்கு. இயேசுனுடைய சகோதரனுடைய பேரும் யோசே என்ற ஒரு வார்த்தை வருது. ஆனால் அந்த யோசே அல்ல இவர் பர்னபா. இவருடைய ஊர் என்ன? சீப்பு தீவு. என்ன தீவு? அதாவது மெடிட்டரேனியன், மத்திய தரை கடலினுடைய மைய பகுதியில் 25 கிலோமீட்டர் சுற்றளவும், அதே போல யோவான் அப்போஸ்தலனை நாடு கடத்தப்பட்ட பத்ம தீவுக்கும் 20 கிலோமீட்டர் இடைவெளியில் உள்ள ஒரு சின்ன தீவு. 4000 ஜனங்கள், 4000 பேர் அந்த தீவிலே குடியிருந்தார்கள். இந்த சீப்பு தீவினுடைய வரலாறை நம்ம கவனித்தால் அவர்கள் பரம்பரையாக ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவர்கள். ஒரே ஒரு கோத்திரம் தான் அந்த தீவில் இருந்தார்களாக வேதத்தில் இல்லை. அதனுடைய வரலாறு, சீப்பு தீவினுடைய வரலாறை நம்ம எடுத்து என்சைக்ளோபீடியாவில் படிக்கும்போது இந்த சீப்பு தீவு என்று சொல்லுகிறது 4000 பேரும் கர்த்தரை அறிந்த விசுவாசிகள். ஆமே. அங்கே புறஜாதிகளே இல்லை. காரணம், ஒரே ஒரு கோத்திரம் அங்கே வாழ்ந்திருந்தாங்க. அந்த கோத்திரம் லேவி கோத்திரம். இவரும் அந்த கோத்திரத்தை சார்ந்தவர் தான். அப்போ லேவி கோத்திரத்தில் 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரம் இந்த சீப்பு தீவில் போய் அங்கே எந்த நிலையில் எப்போ அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் மோசனுடைய நியாயப்பிரமாண காலத்தில் அந்த நாட்களில் இருந்து இந்த ஜனங்கள் இங்கே வாழ்ந்து வந்தார்கள். அப்போ மோசனுடைய பஞ்சாகமங்கள், ஆதியாமம், யாத்திரையாமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் 5 புத்தகங்கள் நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதன்படி நடக்கிறவர்கள். அப்படி என்றால் ஒரு நல்ல ஆவிக்குரிய நிலையில இந்த தீவார் ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள், நல்ல குவாலிட்டி உள்ளவர்கள். குவான்டிட்டி அல்ல, குவாலிட்டி உள்ளவர்கள். இன்னைக்கு சபை நிறைய குவான்டிட்டி தான் பார்க்குறாரு. 1000 பேர் 2000 பேர் எல்லாம் சபையில் இருக்கிறாங்க. 1000 பேர் இருக்கட்டும், 2000 பேர் இருக்கட்டும், குவாலிட்டி எவ்வளோ பேர் இருக்கு? தரமான விசுவாசிகள். கொஞ்சம் பேராக இருந்தாலும் தரமாக இருக்கணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன். நீங்கள் இங்கே கொஞ்சம் பேர், நான் இங்கே வந்து உட்காரும்போது இது ரொம்ப சின்ன சபையாச்சு. அந்த இடம் நம்மளுடைய இடமா அது? அடுத்த வருஷத்தில் இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் விசுவாசிக்கணும். இது சின்ன இப்படியே போதும், வயசாகி போச்சு, இனி என்னன்னு இருக்கிறீங்களா? இல்லை, ஒரு பெரிய எழுப்புதலை இந்த சபை காண போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை இடிச்சு கட்டணும். உன் கூடாரத்தின் எல்லை விசாலப்படுத்தணும், விரிவுபடுத்தணும். ஆண்டவர் இந்த நாளில் அது செய்வார். 2025 நல்ல ஸ்தோத்திரம், இதனுடைய டபுள் மடங்கான இடமாக உட்கார்றதற்கு கர்த்தர் தருவார். கொஞ்சம் பேர் தானே இங்கே கிராமத்தில் இருக்காங்க நினைக்காதீங்க. 4 கிராமத்திலிருந்து ஆத்துமாக்களை இங்கே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இயேசு இங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு யூதயா சமரியா பட்டணங்களிலிருந்து இயேசுவை தேடி ஜனங்கள் வந்தார்கள். இயேசு இங்கே இருக்கிறார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக 4 கிராமத்திலிருந்து ஆத்துமாக்களை கர்த்தர் இங்கே கொண்டு வருவார். ஆமே. இப்போ இந்த சீப்பு தீவில் இவன் நல்ல ஒரு பக்தி வைராக்கியத்தில் வளர்க்கப்பட்டவன். இவனுடைய பேரே ஆறுதலின் மகன். ஆமே. இப்போ சபையில் நீங்கள் எப்படி இருக்கணும்? அந்த சகோதரியா ரொம்ப ஆறுதலான சகோதரி, நமக்கு சபைக்கு ரொம்ப பிரயோஜனமான, தலைவலி பிடிச்ச கேஸுன்னு அவங்கள பற்றி என்ன செய்யக்கூடாது. சபையில் இவன் ஒரு தலைவலி தான் அப்படின்னு பாஸ்டர் உங்களை பற்றி ஒரு வேதனையான அனுபவம் சொல்லவே கூடாது. நீங்கள் எங்கள் விசுவாசியா நம்முடைய மனசை குளிர பண்ணுகிறவர்கள்,
ரொம்ப நல்ல பக்தி வைராக்கியம் உள்ள குடும்பம், நல்ல வைராக்கியமா ஜெபிக்கிற குடும்பம், நல்ல பாடுகிற குடும்பம், நல்ல மியூசிக் வாசிக்கிற பிள்ளைங்க எல்லாம் நல்லா வாசிக்கிறாங்க. ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் சபையில உங்களை குறித்து எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய தலைமுறைகளை கர்த்தர் மாற்றணும். அப்படிதான் இந்த பர்னபா ஸ்தோத்திரம் ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் அவன் ஒரு ஆறுதலாய் மாறினான். காரணம் அவனுடைய பேக்ரவுண்ட் அப்படி. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கலாம். நீங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் முதல்ல கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்க. உங்களை பார்த்து தான் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், அதாவது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நீங்கள் பூரணமாக எப்போ பார்ப்பீங்கன்னா 3வது தலைமுறையில் தான் பார்ப்பாங்க. ஆபிரகாமை அழைத்தார், ஈசாக்கை அழைத்தார், யாக்கோபை அழைத்தார். 3 பேரையும் கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை அழைத்து பூமி தாங்கக்கூடாதபடி சொத்துக்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார், எல்லாம் நல்லா கொடுத்தார். ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்ப நிறைவேறும்னு சொன்னா ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பேர் இனி யாக்கோப் அல்ல, உன்னுடைய பேர் இனி இஸ்ரவேல் எனப்படும். அப்ப இஸ்ரவேல் என்ற வார்த்தை வரும்போது ஒரு தேசத்தையே கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு கொடுத்து அதை பூர்த்தி செய்ததனுடைய 3வது தலைமுறை தான் நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அப்போ அந்த பேரப்பிள்ளைகள் சொல்லணும், உங்களை பார்த்து எங்கள் தாத்தா நல்ல ஜெபிக்கிறவர், எங்கள் பாட்டி நல்ல ஜெபிக்கிறவங்க, எங்கள் சோத்திரம் அம்மா நல்ல கர்த்தருக்காக கொடுக்குறவங்க, உழைக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, இப்படி நல்ல நல்ல குவாலிட்டி எல்லாம் உங்கள் பேரப்பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லும்போது நீங்கள் இந்த சபைக்கு ஒரு ஆறுதலாய் மாறுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். பாட்டி ஐனிக்கியாளுக்கு விசுவாசம், இப்போ லேவிசாளுக்கு விசுவாசம், இப்போ அந்த விசுவாசம் ஒன்றில் நான் காண்கிறேன். அப்போ பாட்டி, அம்மா, எனக்கு இந்த 3 தலைமுறையில் அந்த விசுவாசத்தை பலப்படுத்தணும். நல்ல ஜெபிக்கிற தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கும்போது, உங்கள் வீடுகளில் ஒரு சாட்சியை நிற்கும்போது தேவன் இந்த நாளிலே உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஆமென். எந்த மூலையில் இருந்தாலும் கர்த்தர் அவங்களை உயர்த்திடுவாங்க. பாருங்க, நல்ல கவனித்து பார்த்தீர்களானால் இவனை பற்றி அவன் ஒரு நல்ல சாட்சி சொல்லுகிறது. இவன் கர்த்தருடைய சமூகத்தில் அப்போஸ்தலர்களை ரொம்ப கனப்படுத்துகிறவங்க. பைபிள் சொல்லுது, அவனுக்கு உண்டானது எல்லாம் விற்று அப்போஸ்தலனுடைய பாதபடியில் வச்சாங்க. அப்போ அந்த அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க? பணத்தின் மேல ஆசை இல்லாதவர்கள். அவங்க கையில கூட கொடுக்கல. இந்த பணத்தை ஒரு பொருட்டல்ல என்று நினைத்தார்கள் அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் சொல்றது என் மனசுல பட்டது நான் சொல்றேன். அன்னைக்கு குப்பைன்னு வச்சவங்க தான் இன்னைக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு குப்பைன்னு நினைச்ச சொத்து சுதந்திரம் தான் இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார், என்னை உயர்த்தினார். ஒருபோதும் அல்ல. என்னைக்கும் கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு தேவ பிள்ளை இருக்கணும். என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் அது கர்த்தருக்கு மிஞ்சி இல்லை, கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பணம் உங்களுக்கு ஆசை ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காரில் பிரயாணம் பண்ணினாலும் சரி, ஒன்று தெரிஞ்சுக்கணும், இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர்கள் பாதத்தில் அந்த சொத்து சுதந்திரத்தை கொண்டு வைத்தார்கள். அவர்கள் அந்த பெருசாக அவர்கள் அதை பெரிய ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. காரணம், இதெல்லாம் வெறுத்த கூட்டமாக இருந்தார்கள். இந்த சொத்து சுதந்திரம் எல்லாம் வெறுத்த கூட்டங்கள். பெந்தெக்கோஸ்து அனுபவத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்களானால், பெந்தெக்கோஸ்து ஹிஸ்டரி தொடங்குறது கேரள மாநிலத்திலிருந்து தான் தொடங்குகிறது. 1800 காலகட்டங்களில் ஒரு சாதாரண குக்கு சாய்ப்புன்னு சொல்லுவாங்க, குக்கு துரைன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் கேரளாவில் வந்து சர்ச்சகோடினுடைய தலைமை போதகராக இருந்தார். அன்றைக்கு ஸ்கூலில் இருக்கிற வாத்தியர் எல்லாம் அந்த குக்கு சாய்ப்பு வெள்ளக்காரனுடைய துரையினுடைய வார்த்தை கேட்டு அந்த ஸ்தோத்திரம், அந்த அவருடைய மெசேஜ், அவருடைய ஆவிக்குரிய அந்த வைராக்கியத்தை கேட்டு மார்த்தோமா யாக்கோபா தொடங்கிய சபைகள் இருந்தெல்லாம் ஸ்தோத்திரம் அன்னைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு அவங்க கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றாங்க. அதுவரையும் ஞானஸ்நானம் வேண்டாம், அந்த ஸ்தோத்திரம் பாரம்பரிய மெயின்லைன் சர்ச்சில் இருந்தவங்க எல்லாம், பாரம்பரியமாக இருந்தவங்க எல்லாம் கர்த்தர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பெரும்பாலும் ஆசிரியர்கள் வேலையெல்லாம் விட்டு அவங்க கர்த்தருக்காய் வந்தாங்க. அப்படி நடந்து கூட ஆந்திராவுக்கு போயிருக்கிறவங்க, மத்திய பிரதேசில் போயிருக்கிறவங்க, ராஜஸ்தானில் போயிருக்கிறவங்க, இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்தாபன தலைவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய தேவன் சில வருஷங்களுக்கு முன்பாக, இப்போ அவங்க யாருமே இல்லை, அவங்களுடைய சந்ததிகள், அவங்களுடைய தலைமுறைகள் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்தாபன தலைவர்களாக இருக்கிறாங்க. அவங்க பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத இடத்துல அநேக வருஷங்கள் நடந்து திரிஞ்சு பஞ்சம் பட்டினியில்
ஸ்தோத்திரம், எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்தவர்களை கர்த்தர் இன்னைக்கு மேன்மையான ஊழியக்காரர்களாய், கனம் பெற்ற ஊழியக்காரர்களாய் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த சீப்பு தீவானாயிருக்கிற லேவியனாயிருக்கிற இந்த பர்னபா அநேகருக்கு ஆறுதல் உள்ளவனாயிருந்தான். அவன் முதல் செஞ்ச வேலை, இந்த பூமியில் இருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வச்சு அவன் கர்த்தரே சரணம் என்று இருந்தார்கள். நான் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாம் வித்துட்டு இங்கே சர்ச்சில் கொண்டு வர நான் சொல்லலை. நீங்கள் பார்க்கணும், எல்லாவற்றை விட அதிகமாக என் கர்த்தரை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நீங்கள் அதிகமாக உறுதியாக